சிந்து எப்பவும் போல பாட்டிக்கு மெடிசன்லாம் குடுத்துட்டு, சாப்பாடும் குடுத்துட்டு வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பாட்டி ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே சிந்து இருந்துக்கிட்டு, "என்ன நம்ம குடுத்த டேப்லெட்ஸ்லாம் வேலை பாக்குது போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டின்னு சொல்லி எழுப்பி பாக்குறாங்க. ஆனா பாட்டி எந்திரிக்கவே இல்ல. இந்த நேரத்தில காவேரி எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததும் என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு பாட்டி இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ரெகுலரா மெடிசன்லாம் சாப்பிட தான் செய்றாங்க. ஆனாலும் ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சிந்து சொல்றாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "நீ தான் எப்பயுமே பாட்டிய நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு உன் கண்ட்ரோல்ல விட்டா பாட்டிக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன்லாம் பாட்டியோட மெடிசன்லாம் வந்து விஜய் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. உடனேவும் அதில ஏதோ தப்பு இருக்குதுன்னு விஜய்க்கே தெரிய வருது. உடனே சிந்து, "என்ன மெடிசன மாத்தி குடுத்தியா பாட்டிக்கு? எதுக்காக மெடிசன மாத்தி குடுத்துருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சிந்துவ சத்தம் போடுறாங்க. உடனேவும் காவேரியும் சிந்துவ போட்டு ஒரு அற அரைஞ்சிடுறாங்க. "என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? பாட்டிக்கு குடுக்க மாத்திரைய ஏன் மாத்தி வச்சிருக்க? என்ன நீங்கலாம் சேர்ந்து ஏதோ பிளானோட தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சிந்துவ போட்டு அடிக்கிறாங்க. உடனே பாட்டி எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போணும். என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு தாத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிய வேகமாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போனா அவங்க ரெகுலரா எடுத்துக்கிற டேப்லெட்ட விட வேற ஏதோ மெடிசன பவர் கூட உள்ள டேப்லெட்ட அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. பாட்டிக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. சரியான நேரத்தில நீங்க பாட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அத கேட்டு விஜய் அப்பதான் வந்து சந்தோஷப்படுறாங்க. பாட்டிக்கு எதுவும் இல்லன்னு சொன்னதுனால. இங்க காவேரியும் நல்ல வேளை நம்ம கரெக்டான நேரத்துல பாட்டிய கூட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. தாத்தாவும் நல்ல வேளை பாட்டிக்கு எதுவும் ஆகலன்னு நினைக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.